மாமல்லபுரத்தில் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இன்று பாமக பொதுக்குழு கூட்டமானது நடைபெற இருக்கிறது. மாமல்லபுரத்தில் பிரம்மாண்ட ஏற்பாடுகளுடன் பாமக பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். பாமகவின் பொதுக்குழு கூட்டமானது இன்று நடைபெற இருக்கிறது. ராமதாஸ் அரசியல் துறவரம் கண்ட நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் கூடுகிறது இந்த பொதுக்குழு கூட்டம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். அன்புமணி தலைமையில் இன்று பாமகவின் பொதுக்குழு கூட்டமானது கூட இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் களத்தில் எவ்வளவு விரைவாக செய்யப்பட்டிருக்கிறது விவரம்? தனலட்சுமி, சென்னை மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் பாமகவினுடைய பொதுக்குழு கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் தலைவர் பதவியை ஓராண்டு காலத்திற்கு நீட்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதியுடன் அன்புமணியினுடைய தலைவர் பதவி காலம் நிறைவடைய உள்ள நிலையில் சென்னை மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் பாமகவினுடைய பொதுக்குழு கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அதில் அன்புமணி ராமதாஸ் பாமகவினுடைய தலைவராக மீண்டும் அதிகாரப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இதன் மூலம் அடுத்து 3 ஆண்டுகளுக்கு பாமகவினுடைய தலைவராக அன்புமணி ராமதாஸ் தொடரக்கூடிய சூழல் ஏற்படும். அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த ராமதாஸ் பாமக பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் ராமதாஸின் ஒப்புதலோடு தான் இந்த பொதுக்குழு நடைபெறுகிறது. இந்த பொதுக்குழுவில் அன்புமணி ராமதாஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் தர்மபுரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் முக்கிய பொறுப்பு வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்தவரைக்குமே பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மத்திய மாநில அரசுகளுக்கு எதிரான தீர்மானங்கள் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. மேகதாது விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தீர்மானம், அதேபோல விவசாய கடன் தள்ளுபடி செய்யாத மாநில அரசை கண்டித்து தீர்மானம் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் கட்சியின் அடுத்த கட்ட வளர்ச்சி பணிகள், அடுத்த கட்டமாக வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் நாம் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதெல்லாம் குறித்து இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அவர்கள் முடிவெடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்தவரைக்குமே அன்புமணி ராமதாஸுக்கு இந்த தேர்தலில் சிறப்பாக செயல்பட்டார், 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கக்கூடிய சூழலில் அதற்கான பாராட்டு தீர்மானமும் நிறைவேற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.